வணக்க மக்களே, கத்தரிக்காயும் அதனுடைய மகத்துவமும். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ பலன்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து உங்களுடைய சருமத்தை மென்மையாக்கும் மக்களே. கத்தரிக்காயில் விட்டமின் சி சத்து மற்றும் இரும்பு சத்தெல்லாம் இருக்குது. கத்தரிக்காய் நரம்புகளுக்கு வலுவூட்டுறதுக்கும் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய முதற்கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய வல்லமையும் கத்தரிக்காய்க்கு இருக்குன்னு மக்களே. ஸோ இது போன்ற நிறைய மருத்துவ பலன்கள் கத்தரிக்காய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ வாங்க அது என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா விரிவாக பார்த்துடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு முதற்கட்ட சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு நீங்கள் கத்தரிக்காயை சாப்பிடலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன், இது எல்லாவற்றையுமே குணப்படுத்தக்கூடிய காய்கறிகளில் கத்தரிக்காயும் ரொம்பவே குறிப்பிடத்தக்கதுங்க மக்களே. இந்த கத்தரிக்காயை நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். பைட்டோ நியூட்ரியன்ஸ் இந்த கத்தரிக்காயில் இருக்கிறதால நினைவாற்றல் நீங்கள் கத்தரிக்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகரிக்கும். இந்த கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கொழுப்பை உங்களுக்கு கரைக்கும், உடல் பருமனை குறைக்கும், மூளை செல்களை பாதுகாக்கும். கத்தரிக்காயை நீங்கள் பிஞ்சாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. முற்றிய பெரிய காய்களை அதிக அளவு சாப்பிட்டாதான் நமக்கு உடம்புல அரிப்பு ஏற்படும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சு கத்தரிக்காய்களை சாப்பிட பாருங்க. புற்றுநோய் வராமல் கத்தரிக்காய் உங்களை பாதுகாக்கும். தக்காளிக்கு இணையானது இந்த கத்தரிக்காய் மக்களே. தக்காளியை போலவே எடை, புரதம், கலோரி அளவு, தாது உப்புக்கள் முதலியன எல்லாமே கத்தரிக்காயிலும் இருக்கு. ஆனால் விட்டமின் ஏவும் விட்டமின் சியும் கத்தரிக்காயில குறைவாக தான் இருக்கு. ஸோ இதை சரி செய்யக்கூடிய வகையில் தான் விட்டமின் பி அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து போதுமான அளவில் கத்தரிக்காயில் இருக்கு. இது நமக்கு என்ன பண்ணும் தெரியுங்களா? இதய நோய்கள் வருவதை தடுக்கும் மக்களே. உடல்ல சேர்ந்த அதிகப்படியான இரும்பு சத்தை சமன்படுத்துறதுக்கு இந்த விட்டமின் பி சத்து தான் கத்தரிக்காயில உங்களுக்கு உதவிகரமாக இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகள்லாம் உடனடியாக சிதைந்து அது சத்தாக மாறுறதுக்கு கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய இந்த விட்டமின் பி சத்து தான் பயன்படுத்தப்படுகிறது. நீங்க கத்தரிக்காயை சாப்பிடும் போது உங்களுக்கு பசியின்மை அகலும், உடல் வலு கிடைக்கும். ஸோ உங்களுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக ஆகிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை குறைவது, தேவையில்லாமல் குறைவது வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கப்படணும். மூச்சு விடுதலில் சிரமம், தோல் மரத்து விடுவது போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே கத்தரிக்காயை உங்களுக்கு தடுத்துரும். ஹை பிளட் ப்ரெஷர், உங்களுக்கு இருக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி உங்களுக்கு மன அமைதியை தருவது இந்த கத்தரிக்காய் தான் மக்களே. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு கத்தரிக்காயை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல சொரிசிறங்கு, புண் இருக்கிறவங்கலாம் கத்தரிக்காயை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை அதை அதிகப்படுத்திடும். உடலுக்கு சூடு தரக்கூடிய காய் இந்த கத்தரிக்காய் அப்படின்றதால இது அரிப்பை உண்டு பண்ணி புண்களை ஆறாத அதிக நாள்களுக்கு உங்களுக்கு உண்டாக்கிடும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய புண்கள்லாம் ஆறாமல் போயிடும். ஸோ ரொம்ப நாளைக்கு ஆறாமல் இருக்கும். அதனால உடம்புல சொரிசிறங்கு, புண்ணு இருக்கிறவங்கலாம் கத்தரிக்காயை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உடலுக்கு நான் சாப்பிட்டாலே இந்த கத்தரிக்காய் எனக்கு சூடாயிடும் அப்படின்னு சொல்றவங்கலாம் கண்டிப்பாக கத்தரிக்காய் சாப்பிடாதீங்க. ஸோ மற்றவர்கள்லாம் கத்தரிக்காயை உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.